ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, முக்கியமான மேட்ரு. நம்ம கார்லாம் அடிக்கடி ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்டேக் சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஒரு ட்ராவலுக்கு 1000 2000 ஆகுது. இப்போ அதை குறைக்கணுன்னா கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பாலிசி வந்துட்டுருக்காங்க. 3000 கட்டினா 1 இயர் ஃபுல்லாக 200 டோல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணுறது, 1 இயர் வேலிடேட்டுக்கு நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு பண்ணி கட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக பாருங்கள். இமீடியட்டாக ஒரு 2 மினிட்ஸில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். அந்த மட்டும் இல்லாமல் 2 மினிட்ஸில் இந்த ஃபாஸ்டேக் ரீசார்ஜை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட காட்டுறேன். நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு காருக்கும் பண்ணிட்டோம், இப்போ என் காருக்கும் நான் பண்ண போகிறேன். ஸோ எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆப் உள்ள போயிட்டு ராஜ் மாகயாட்ரா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கேட்கும். அது ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் அதை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஆனுவல் பாஸ்ன்னு காட்டுதா. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே ஓகே டன் ஆக்டிவேட்டா நம்ம நம்பர் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணால் இங்கே ஸ்டார்ட் அனுப்புனா நம்ம வெஹிக்கிள் நம்பர் கேட்கும். வெஹிக்கிள் நம்பர் போட்டு முடித்தோடனே ஆன்லைன் பேமெண்ட்டு கேட்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிளான்னு கேட்கும். நம்பர் போட்டோடனே அதை நம்ம வேலிடேட் பண்ணோடனே நம்மளது எலிஜிபிள் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபிகேஷன் நம்ம ஃபோனுக்கு நம்பருக்கு வரும். அதை நம்ம ஓடிபி போட்டோடனே பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணோம் ஜிபேயில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் கேட்கும். உங்கள் நம்பருக்கு கொடுத்துட்டு அதை ஓகே கொடுத்திங்கன்னா இப்போ யூபிஐ ஐடி கேட்கும். ஐடி கேட்டவுடனே நம்ம ஜிபேயோ ஃபோன்பேயோ எதில் வேணால் பே பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடி கொடுத்து நம்ம உடனடியாக பே பண்ண உடனே ஆக்டிவேட் ஆகாது. கொஞ்சம் 15 மினிட்ஸ் எடுக்கும். ப்ளஸ் பேமெண்ட் கம்ப்ளீட்டட் உடனே பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அண்ட் 200 டோல்கேட்ஸ்ன்னு காட்டும். ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆன பிறகு அது பேமெண்ட் ஆன பிறகு இது மாதிரி நமக்கு டோல் பாசஸ்ன்னு காமிக்கவுடனே உடனே ஆக்டிவேட் ஆகாது. ஒரு 15 மினிட்ஸில் இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இம்மிடியட் சர்வீசஸ் தான். அது நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக. ஸோ நம்ம ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான வே தான் அது. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபாஸ்டேக்கில் போய் காமிச்சா அது எதுவுமே காமிக்கல நாங்கள் சர்ச் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பேமெண்ட்டை முடித்த பிறகு நாங்கள் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆகி பாஸ் வந்துச்சு. ஆனுவல் பாஸ் ரெசிப்ட் வந்துருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம 200 டோல் வரலும் போய்க்கலாம். நம்ம நமக்கு 10,000 ருபீஸ் இது ஆவரேஜ் ரேட் போட்டால் கூட நம்மளுக்கு 7,000 ருபீஸ் ப்ராஃபிட் தான். இதுதான் பாஸ். இது 200 லெஃப்ட் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இயர் வரலாம். கார் பற்றி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.